குடும்ப விவகாரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்ததனால என் கொள்கைய கொஞ்சம் தளர்த்திக்கிறேன். ஆமா இன்ஸ்பெக்டர், இவன் பணத்தை மொத்தமா கூட கொடுக்க தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா? முதல் 5000 ரூபாய் கொடுத்தினா என் வீட்டுக்குள்ள நுழையலாம். ரெண்டாவது 5000 ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணு கையால சாப்பிடலாம். மூணாவது 5000 ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணு கிட்ட பேச மட்டும் செய்யலாம். நாலாவது 5000 ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணுக்கும் உனக்கும் சாந்தி முகூர்த்தமே நடக்கலாம். அந்த நாலாவது 5000 முதல்லயே கொடுத்துறனே, மடக்கிட்டான். ஆக தவணை முறையில தாம்பத்தியம் நடத்த சொல்ல நீங்க தயாராயிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்துருங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் 5 10 5000 ரூபாய் 20000 ரூபாய் நான் அடைக்கிறதுக்குள்ள நீ கிழவி ஆயிடுவ. பொண்ணு இளமையா இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஏன்பா, நம்ம கிட்டதான் எவ்வளவோ சொத்து இருக்க, அப்புறம் ஏன் அல்ப பணத்துக்காக எங்களை அநியாயமா இப்படி பிரிக்கிறீங்க? இங்க பாருமா, உழைச்சு சம்பாதிக்கிறவனுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும். அத உன் புருஷன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பரீட்சையை நான் வைக்கிறேன். அப்பா ரஞ்சனி, உழைப்ப நம்பாம வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிட்டு இருக்கிற உன் புருஷன்கிட்ட இந்த சொத்தை ஒப்படைச்சா அவன் ஒரே நாள்ல சூறையாடிடுவாமா. அம்மாடி, நான் உன்னை பட்னி இருக்க சொல்லல, அவன் உணர்ந்து திருந்துற வரைக்கும் கொஞ்சம் பத்தியமாத்தமா இருக்க சொல்றேன். பேபி மேல தொடக்க தூவாலை கொண்டு வந்திருக்கா இல்லையா? வெல் டன் பேபி, வெல் டன். பேபி மேல இருந்து கீழே ஜம்ப் பண்ணியே, அது மாதிரி கீழே இருந்து மேல ஜம்ப் பண்ண முடியும்? முடியாது மம்மி. நோ பேபி, முடியாதுன்னு சொல்லக்கூடாது, ட்ரை பண்றேன்னு சொல்லணும். பாத்தியாளா, கொஞ்சம் ட்ரை பண்ணா புடிச்சிடலாம். ஐயா, இது லட்சுமணோட கருத்து. அது சரியா? ஏற்கனவே இந்த பசு கண்ணுக்குட்டி உனக்கு தெரியுமா? விசாரிச்சுட்டனே. அந்த அம்மா சிலோன்காரி, அந்த அம்மாவோட புருஷன் இங்கிலீஷ்காரன். அப்போ நீச்சல் அடிக்கிற குழந்தை படா அவியல் குழந்தைன்னு சொல்ற. Excuse me. Yes. Call from California. Oh, California. Yes. என் ஹஸ்பண்ட் பேபி உங்களோட டாடி ஃபோன் பண்ணி இருக்கு, நான் போய் கதைக்கிறேன். ஹலோ லில்லிபுட் டார்லிங், how are you? Fine. How is your baby? Baby, see swimming. குளிச்சிட்டு இருக்கா? When are you coming over here? No, no. நாங்க இப்ப வரதில்லை. Why? பேபிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது கிடைச்ச உடனே வருவேன். No. இந்தியாவில் ஏகப்பட்ட பொடியனங்கள் இருக்கானுங்கள். கிடைக்கும் என்று நம்புறேன். கிடைக்கும், கிடைக்கும். என்னடா வாஷிங் சோப்ப வாயில போட்ட மாதிரி வளவளான்னு பேசுறாளே, என்ன விஷயம்? இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்கா. ஐயா, இது லட்சுமணோட கருத்து. அதோட நிறுத்து. No, 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 no. அந்த கஞ்சா குடிக்கிற கலிபோர்னியா மாப்பிள்ளைக்கு இந்த பேபியை தர மாட்டேன். I won't accept that கஞ்சா மாப்பிள்ளை. I like only Madras மாப்பிள்ளை. This is my ambition. This is my decision. This is my condition. Then I may have to divorce you. What? இதனால நீ என்ன விவாகரத்து பண்றியா? பண்ணிக்கோ. I don't mind. I don't care. I don't Bother, is it? Yes. Bullshit. My foot. ஐயா, இந்த ஹோட்டல் பிள்ளை எப்படி செட்டில் பண்றதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அந்த கவலை நீங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்ற ஏயா ஐயா, டெலிபோன்ல இந்த பொம்பளை என்ன பேசினான்னு மறுபடியும் சொல்லு. ஒரு தமிழ் பையனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்காக தாம் புருஷனே டைவர்ஸ் பண்ணிட்டான். பாத்தியாளா? அப்போ அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடினா 2 பேருடைய கஷ்டம் தீருங்கிற. மாப்பிள்ளை தேடுவோம், முடிப்போம். ஐடியா தான் அப்பவே கொடுத்துட்டல. செருப்பு முறிஞ்சிடும். ஃபாலோ மீ. கனவாவது வந்துகிட்டு இருந்தது, இப்ப கண்ணு மூடினா கடங்காரன்ல வரான். வண்டி திட்டியார் தேடிட்டு வராரு. காணமே கடனை வாங்கி கம்பி நீட்டுல போய் அப்படியே என் தெருப்பக்கம் வந்து என் பொண்ணை கூட்டிட்டு போயிருந்தான்னா வேண்டதாவது மிச்சப்படும். என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பணத்துக்கு எங்க போவேன்? ஏன்பா டிரைவர், இந்த பக்கமா ஒரு அயோக்கியம் வந்தானே, அவனை பாத்தியா? எனக்கு இதான் வேலையா? ஆனா அது உன் வேலைன்னு சொல்லலப்பா, எங்க வேதனைகளை சொல்றோம்.
அந்த திருட்டு தடிய திருவண்ணாமலை தீவிட்டி கைசையான் நாய் ஈஸ்வரன் கோயில் என்ன சட்டி திருட்டு பேமானி. யோ இதுக்கு மேல திட்டுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். யோ அவன் தானா இவன்? பார்த்தா அப்படிதாயா தெரியுது. யோ கன்ஃபார்மா சொல்லியா, இல்லைன்னா கண்ட டிரைவர் நம்மள கைமா ஆக்கிடுவான். தம்பி என்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கி ஓடுனா அவரு நீங்க தானா தம்பி? அவங்கிட்ட நீ கட்டுக்கிட்டு அவனே தான் கூறு கட்டின கொய்யா பழத்தை எல்லாரும் குனிஞ்சு பாக்குற மாதிரி பாக்குறீங்களே, என்ன விஷயம்? எங்க 2 பேர்த்தையும் கடன் வாங்கிட்டு ஓட பாக்கலாம். செக்ரட்டரி ஐயா கமிஷனருக்கு போன் பண்ணி நான் சொன்னதா ஐஜியை இமிடியேட்டா வர சொல்லு. கமிஷனருக்கு போன் பண்ணி ஐஜி வர சொல்றாரு. ஹை லெவல் ஆபீசரோ கொஞ்சம் விலக்குங்க விலக்குங்க. ப்ளீஸ் கம் ஹியர். பாவம் இவன் அன்னைக்கு பாட்டு பாடி படகு ஓட்டின சோம்பேறியாச்சே, இவனை வச்சு அந்த குள்ளவாத்து பொண்ணை கவுத்துட்டா டபுக்கு சிப்பான் சிப்பான் டபுக்கு. பால்வடிகிற முகம். நான் இன்னும் கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா இந்த பாலை சுண்ட காய்ச்சி மோராக்கி சிலிப்பிருப்பாங்க போல இருக்குதே. ஐயா யாரு சிலுப்பட போட்டிருக்க பாத்தியாளா? நாங்க மோர கடையில சைடு செலுப்புறோம், நீ யாரையா ஊடல? நான் யாரா? செக்ரட்டரி எக்ஸ்பிளைன். மலையே குலைந்தாலும் மனம் தளராத மாவீரன், மர்மத்தீவு மன்னன், ஏழைகளின் அண்ணன், இன்னல்கள் வரும்போது கை கொடுக்கும் கலியுக கண்ணன். பாத்தியாளா? உன் இம்சை என்னால தாழ முடியல. என்ன சொல்றீங்க? இந்த பரதேசி பசங்க கிட்ட என் வரலாறு ஏன் சொன்னேன்? கடனை பைசல் பண்ணு, பையனை ரிலீஸ் பண்ணு. தம்பி உன் தம்பி இல்லப்பா, உன்னதான். ஓ வண்டியில ஏறு, வரலாறு வழியில கேக்குறேன். ஃபாலோ மீ. அப்பனே ஷண்முகா முருகா வேலாயுதா போடுறா. என்ன கோஸ்பரியிலா? கொஞ்சம் பாருங்க. ஏன்டா தனியா ஒதுக்குற? அதெல்லாம் பாப்பாவுக்கு. சம்பாதிக்கணும்னா சாப்பிட்டு பார்க்க கூடாதா? என்ன இது? உப்பும் இல்ல உரப்பும் இல்ல. கொஞ்ச நாளா பாப்பா இப்படிதான் சாப்பிடுதுங்க. அப்படியா? ஆமாங்க. ஏமா உப்பு உரப்பு இல்லாம சாப்பிடுற? உனக்கு என்ன ஆச்சு? அப்பா அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க பத்தியமா இருன்னு. அதா ரஞ்சினி உங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா. நீங்க செய்யறதெல்லாம் அவரை திருத்தணுங்கிறதுக்காகத்தான். நான் தானே அவர் மேல ஆசைப்பட்டேன். அந்த ஆசைக்குள்ள தண்டனைய நான் தானே அனுபவிக்கணும். நீங்க சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க. மிஸ்டர் மோகன்ராஜ், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. ஆண்டவன் எல்லாருக்கும் 2 கைய படைச்சிருக்கான். பட் உங்களுக்கு 3 கை. சார் சார் தட் மீன்ஸ் நம்பிக்கை. ஓஹோ சிண்ட கபட்டா சிட்டா. அப்படின்னா? யாம் இருக்க பயமேன். ஓஹோ லபோ திபோ கபோ. இது என்ன சார்? அதாவது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு அர்த்தம். சார் நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 20,000 ரூபாய். மோகன்ராஜ் மோதிரம் என்னது? ஒரு 20,000 ரூபாய் தரீங்க. நாளை காலையில உங்க கடனை தீர்த்துறேன். செக்ரட்டரி, ஐயா இன்ப சுகத்தை அனுபவிக்க துடிக்கும் இந்த இளந்தளிர்கிட்ட ஒரு 20,000 ரூபாய் கொடுங்க. மன்னிக்கணும், யாராருக்கு எவ்வளவு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு அவ்வளவு கொடுத்தாச்சு. பெட்டி காலி. பாத்தியாளா? ஸ்டாப் இட். பொட்டி மூணு மேன். இந்த பொட்டில இல்லனா லாக்கர்ல 2 கோடி ரூபாய்க்கு மேல வச்சில்ல, அதுல இருந்து 20,000 ரூபாய் கொடுக்கிறது. ஐயா என்ன விஷபா? இது என்ன ஐயா? கொஞ்சம் இருங்கன்னு அர்த்தம். ஓ ஐயா பணத்தை மொத்தமா கொடுத்தா பையன் பறி போயிடுவான். இவனை பத்தி விசாரிச்சதுல இவன் சகல கலையும் அறிஞ்ச சகலகலா வல்லவேன்னு தெரியுது. இவன் நம்ம தொழிலுக்கு ரொம்ப பிரயோஜனப்படுவான். இது லட்சுமணனோட கருத்து. பாத்தாளா? பாக்குறேன். பொன் முட்டையிடுற இந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா பிக்கிறேன். Follow me. மிஸ்டர் மோகன்ராஜ், முடிவு பண்ணிட்டேன். உங்களை முடிசூடா மன்னனா பாக்குறதா முடிவு பண்ணிட்டேன். மொத்தமா தரலான்னு தான் நினைச்சேன். ஆனா என் செக்ரட்டரி சொல்றார் ஆடிட்டிங்ல பல கோளாறுகள் வரும்னு. அதனால அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். தட் மீன்ஸ் ஸ்பாட் பேமெண்ட். சரி, இப்போ ஒரு 5,000 ரூபாய் கொடுங்க. முதல் தவணையை கொடுத்துட்டு முகத்தை காமிச்சிட்டு வந்துடுறேன். முதல் தவணையிலேயே முழு திறமையும் காட்டுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சக்கலாம்பியா. எனக்கே சக்கலாம்பேவா?
என்னையே தீர்த்து கட்டியடா. என்ன இது தர்பார் சீன்ல பராக் சொல்லிட்டு வரா மாதிரி தம்மா துண்டு பசங்க எல்லாம் பராக் சொல்றானுங்க. இவனுங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அத அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. முதல்ல பொண்ண கொண்டா நீ பாட்டியா? பொண்ணையா? நீங்க வாங்க சார். தள்ளுங்கடா. ஓ, நீங்க தான் அந்த சாரா? எஸ். என்ன புஸ் பழையபடி தாழ் திருவாய் பாட வந்திருக்கிறியா இல்ல தவணை பணத்தோட வந்திருக்கிறியா? என்னைக்கு எங்க பொண்ணு பொண்ணு எங்க? பொண்ணு இருக்கட்டும், உனக்கு ஏது இவ்வளவு பணம்? ஆண்டிக்கு எதுக்கு அம்பார கணக்கு? சரி சரி, வந்ததும் வராததுமா சண்டை போட்டுக்கிட்டு இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. இப்படி கொடு. ஏன் காலையில இருந்து காஃபியை சாப்பிடல, எப்படி அலையறாரு? இவன் பணம் கொடுத்தது வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தான், விருந்து வைக்கிறதுக்கு இல்ல. இத பாருடா, இந்த வானர படங்க இல்ல, தேவாதி தேவர்களே கூட்டிட்டு வந்தாலும் சரி, மொத்த பணத்தையும் வச்சாதான் ஏன் பொண்ண ஊன் கூட குடும்பம் நடத்த விடுவேன். நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். கொடுக்க வேண்டிய 15,000 ரூபாயை கொடுத்து நான் பைசல் பண்றேன். பண்ணிட்டு உன் மகளை நான் வாங்கடா போலாம். அப்பப்பா, இவனுக்கு எப்படி கிடைச்சது 5,000 ரூபாய்? அது எப்படியோ நீங்க சொன்ன மாதிரி அவர் கொண்டு வந்து கொடுத்துட்டார்ல, கொடுங்களேன். பின்ன என்ன யோசனை? வரும் எண்ணங்கள் காதலிசை பாடும், தாகமுடன் இன்பங்கள் காதலியை தேடும், காதலர்கள் கூடும் பொன் மாலை நேரம், காவியங்கள் பாடும் காலராகம், எங்கெங்கும் ஆனந்தம் ஆனந்தமே, இன்பங்கள் ஆரம்பம் ஆரம்பமே, எங்கெங்கும் ஆனந்தம் ஆனந்தமே, இன்பங்கள் ஆரம்பம் ஆரம்பமே, எங்கும் அங்கும் இன்பங்கள் பொன் மலரனை விரிக்குது. ஆசை வச்ச மாமே பக்கம் இருக்க, அள்ளிக்கொடி போல நானும் இருக்க, பூமால நான் தாரேன் உன் கூட நான் வாரேன், மானே ஓ மாமனு நானே. ஆசை வச்ச மாமே பக்கம் இருக்க, அள்ளிக்கொடி போல நானும் இருக்க.
சகியே சுகியே பாவலனின் கவியே ரதியே மாலையிடப்பா மார்பில் விடப்பா மன்னன் மனமின் இசை பாடுது தென்பொதிகை சால் தென்றல் வந்தது தேவி சொன்ன காதல் கூறும் சொன்னது தென்பொதிகை சாரல் தென்றல் வந்தது தேவி சொன்ன காதல் கூறும் சொன்னது. மகளே 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 என்னப்பா உனக்கு சாந்தி முகூர்த்தம் சப்ஜை இல்லதா? என்ன சொல்றீங்க? இங்க பார், நோட்ல கோட்டையே காணோம். பக்கம் டுபாகூர் கம்பெனி நோட்டு. தத்து பிள்ளைய எடுக்க போறீங்களா? என்னையா? எஸ், ஆனந்த மழையில உன்னை நனைய வைக்க போறேன். அன்பு கடல்ல உன்னை தள்ள போறேன். உலகம் பூரா எனக்கு இருக்கிற என் சொத்துக்கள் அதுக்கெல்லாம் உன்னை வாரிசாக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சார், உங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன்னா after 2 years I'll be a king. அதுக்கு முன்னாலே அந்த அதிர்ஷ்டத்தை அடையணுங்கிறதுக்காக இந்த அல்ப தொகைக்கு நாயா பேயா அலையிறேன். உங்க நோட்டு கட்டுல ஒரு 15,000 ரூபாய் பிச்சு போட்டீங்கன்னு வச்சுங்க, என் பிரச்சனை தீந்துரும். எங்க பிரச்சனை தீராத. அடே ஐயா, இது லட்சுமணனோட கருத்து. கண்டா, உனக்கு அவசரமா 15,000 ரூபாய் தேவையில்ல? ஆமா சார், கொக்குரக்கோன்னு கூவறதுக்குள்ள கொட்டுன்னு பணம் கொட்டிடும். அள்ளிக்கலான்ற. அப்போ ஒண்ணு செய். நீ என்ன பண்ற? சொல்லுங்க சார். நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். வரேன் சார். அங்க போன உடனே உன்னை பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்பேன். நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். இவ்வளவுதானே சார்? உங்களுக்காக எத்தனை தடவை வேணாலும் சொல்றேன் சார். ஒரே ஒரு தடவை சொன்னா போதும். ஐயா, இது லட்சுமணனோட கருத்து. சொல்லிடுறேன் சார். நீ சொல்ற அந்த பிடிச்சிருக்குல தான் என்னுடைய எதிர்காலமும் உன்னுடைய எதிர்காலமும் அடங்கி இருக்கு. எங்க சொல்லு பாப்போம், எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கு சார். சாருகரெல்லாம் எக்ஸ்ட்ரா வடியா போறீங்க? ஒரு மரியாதைக்காக வேண்டான்றேன். சரிங்கிறேன். ஆஹா, ஓஹோ, வாவ், கிளவர், இன்டெலிஜென்ட். நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாப்பிள்ளை இவன் தான். இன்டர்நேஷனல் லெவல்ல இவனுக்கு ஏகப்பட்ட ஆஃபர். ஒரு 5 லட்சம் ரூபாயை கொடுத்து அப்படியே அமைக்கிடுங்க. இந்த பையன் மட்டும் எந்த பேபியை பிடித்திருக்கு சொல்லட்டும். 5 லட்சம் என்ன, அதுக்கு மேலையும் தருவோம். மே கம் இன். எஸ். அன்னையே கன்னியே புனித நீர் கங்கையே சிலோன் தாயே சரணம். என்ன இந்த ஆளு பாட்டை படிக்குதா? பயப்படாதீங்க, பெரிய பக்திமான். அப்பப்ப பாடுவாரு. கண்ணா, வலது காலை எடுத்து வச்சு வாப்பா. ஏன் இடது காலை எடுக்கவே முடியாதோ? ஓகே ஓகே. குட் மார்னிங் எவ்ரிபாடி. வாவ், வாருங்கள் வாருங்கள், இருக்கையில் இருங்கள். Thank you. How nice, how sweet. Thank you. 20 வருஷத்துக்கு முன்னாலே வந்திருந்தா நானே கல்யாணம் பண்ணி இருப்பேன். Past is past. வீச்சக்கான். கண்ணா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கியா? நல்லா இருக்கு. பிடிச்சிக்கு. சப்பகம். வா. பையனுடைய சர்டிபிகேட் எல்லாம் பாத்தீங்களா? பார்த்தோம். வாலிபால்ல எக்ஸ்பர்ட் பையன். எல்லாம் பார்த்தோம். பையன் வாயால ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எவரிதிங் ரெடி. அது இருக்கட்டும், வர சொல்லுங்க, கொண்டு வர சொல்லுங்க. சொல்றோம். பேபி, காபி எடுத்துக்கிட்டு கம். என்னது? காஃபி எடுத்துக்கிட்டு கம்மா? உதட்டோட உதட்டு ஒட்டிக்கிறது தான் கம்முன்னு பேரு. நீ சும்மா இருக்கணும். பையன் விளையாட்டு பையன், விச்சுக்கு 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 விச்சுன்னு பேசுவான். எனக்கு ரொம்ப பிடிக்குது. Thank you. பையனுக்கு உங்க கையால சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்களேன். கொடுக்கிறோம் கொடுக்கிறோம். எடுங்க. Thank you. எடுங்க. She's my daughter, baby Suzuki. Hello. பெங்களூர் குச்சினாய் மாதிரி சலாங் சக்குன்னு வந்தது. எப்படி இருக்காரு? எப்படி இருக்கு? பிடிச்சிருக்குது. பிடிச்சிருக்கு சொல்லிட்டார். பையனை இமீடியட்டா வெளியே தள்ளிட்டு போ, இல்லைன்னா கோளாறு ஏற்படும். வளருவா, ஒதுக்கிறேன். வாங்க தம்பி, ஐயாவோட ரொம்ப நாள் கஷ்டத்தை தீர்த்துட்டீங்க. வாங்க. நீங்க போங்க. அப்ப என் பணம் பின்னால் அனுப்புறேன்டா. நான் வரேன். என்ன என்ன போகிறார்? இருக்க சொல்லுங்கள். நோ, பெரியவங்க பேசுறப்போ சின்ன பசங்க இருக்க கூடாது. தட் இஸ் மை பிரின்சிபல். ஓ, அப்படி ஒரு பிரின்சிபலோ? சுசுகி, நீயும் போமா. ஆமா, எல்லாரும் புருஷனை கோர்ட்ல தான் டைவர்ஸ் பண்ணுவாங்க, நீங்க டெலிபோன்லயே பண்றீங்க.
பிறகு என்ன என் ஹஸ்பண்ட் இந்தியாக்காரங்க ரொம்ப மோசம், பொண்ணு கொடுத்தால் ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றார். நீங்கள் எங்களை மோசம் செய்வீங்களா? மோசம்ன்ற வார்த்தைக்கே எனக்கு அர்த்தம் தெரியாதுமா. அது தெரியும். எந்த நேரமும் உங்களுக்கு பக்கத்துணையா நான் இருப்பேன். அந்த நம்பிக்கையில தான் நான் அவரை டைவர்ட் செய்தது. இத பாருங்க, நான் ஹாலந்து ஹாஸ்பிட்டல்ல ஆயா வேலை செஞ்சு சம்பாரிச்ச பணம். அடடடடடா, போலண்டுக்கு நான் புடலங்காய் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தனே, ஓ. தெரிஞ்சிருந்தா உங்களை அன்னைக்கே வந்து பார்த்திருப்பனே. குடுப்பனே இல்லையே. நீங்கள் இப்ப இத பாருங்க. ஓஹோ டியோன்னா, இப்ப நான் சொல்றத கேளுங்க. எங்க பையன் உங்களுக்கு, உங்க பொண்ணு எங்களுக்கு. அப்படி என்றால் எந்த பெண்ணு உங்களுக்கு, உங்க பையன் எனக்கு. உனக்கா? எனக்கு என்றால் எந்த பேபிக்கு. ஓஹோ, அதான பார்த்தேன். எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம் கல்யாணத்தை? உடனே வைத்துக் கொள்ளுவோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அமிர்த யோகம். என்ன இது, நேரம் ஆயிக்கொண்டே இருக்குது, மாப்பிள்ளை இன்னும் காணுமே. மாப்பிள்ளைய பாத்தீங்களா? நாங்களே வந்த விருந்தாளிக, எங்களுக்கு என்ன மாதிரியும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடி. நீங்கள் போங்க போங்க. ஐயோ டிரைவர், வரராஜசிங்கம் இங்கால வாரும் ஐயா. மாப்பிள்ளை எங்க? ஆமா, எங்க போனாரு? என்ன கேக்குறீங்களா? சுத்த பேப்பிள்ளையா இருக்கீங்க, போங்க. டிரைவர், அங்க யார் போறது? மோகனா? ஓ மோகன் தான். டிரைவர், வண்டி நிறுத்து. டேய் நிறுத்தண்டால் நிறுத்து, சுத்த பேப்பிள்ளையா இருக்காய். மோகன், மோகன், என்ன நீ இங்கே திரிந்து கொண்டிருக்கிறாய்? என் நேரம். You mean time? This is my time. நாங்கள் அங்க உனக்கு பட்டு வேஷ்டி எல்லாம் வாங்கிப்போம், நீங்க பட்டாணி தின்று கொண்டிருக்கிறாய். பட்டு வேஷ்டி எனக்கா? எதுக்கு? டிரைவர், என்ன இவன் எதுக்குன்னு கேட்கிறான்? You don't know? I don't know. அதுக்கப்பா. என்ன சொல்றீங்க? டிரைவர், என்ன இவன் என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறான். இந்த பொண்ணு பாவம் இல்லையா? குழப்பமா இருக்கே, உங்க பொண்ணு ஏமா பாவம்? டிரைவர், வரராஜசிங்கம். பொண்ணு இங்க பந்தல்ல காத்துட்டு இருக்க, அப்புறம் பிள்ளை எங்க போறீங்க? அப்பனா அவர் செத்து 20 வருஷம் ஆச்சியா? என்ன 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 செத்து போயா? ஐயோ, அப்போ அன்னைக்கு என்கிட்ட 5 lakhs வாங்குறது உண்ட ஃபாதர் இல்லையா? என்னது 5 lakhs வாங்குனாரா? டிரைவர், என்ன இவன் வாங்கு நாராண்டு கேக்குறான். அன்னைக்கு நீ எங்க இடத்துக்கு வந்தா இல்லையா? வந்தேன், அதுக்கு என்ன இப்போ? பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா இல்லையா? ஆமா, பஜ்ஜி கொடுத்தீங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். டிரைவர், கேட்டியா இவன் கதைக்கிறது? அப்போ நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னது பஜ்ஜியா, என்ற பேபி இல்லையா? இத பாருங்கம்மா, நான் எதுக்காக உங்க பேபியை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்? கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுமா. ஐயோ ஐயோ, கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ டிரைவர், பிடி இந்த பொடி, என்ன சேட் பண்ணிட்டான். பிடி பிடி. ஐயோ ஐயோ ஐயோ, என்ற 5 lakhs போச்சு போச்சு. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன சீட் பண்ணிட்டாங்க. போலீஸ் போலீஸ். ஜீசஸ், ஆன்சர் மை பிரேயர். ஐயோ. ஆளே காணமே, எங்க போயிருப்பான்? யோ, அவனை பிடிக்கலன்னா இன்ஸ்பெக்டர் நம்ம சீட்டே கிழிச்சிடுவாரு. வாய் அந்த பக்கம் போய் தேடலாம். இந்த பக்கமா போலீஸ் போச்சு, என்ன விஷயம்? விஷயம் தெரியாதா உங்களுக்கு? ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு ஓடிட்டானே மோசடி மாப்பிள. அவங்க அம்மா அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்படியும் அம்மா பார்க்க வருவான், புடிச்சிடலான்னு போலீஸ் அலையுது. புள்ள புள்ளன்னு பொழுதனைக்கு உன் மேல உசிரியே வச்சிட்டு இருந்தா, போலீஸ் உன்னை தேடுதுன்னு தெரிஞ்சதும் பொசுக்குன்னு உசுர விட்டுட்ட அப்பா. சௌக்கியமா இருக்கீங்களா? ரஞ்சினி, உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது இந்த வீட்டுல குத்து விளக்கு ஏத்தி வைக்கலான்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நீங்க குடுப்பணம் இல்லாம பண்ணிட்டீங்க. ஆனா அவங்க செத்ததுக்கு அப்புறம் மருமகங்கிற உறவுல அவள் விளக்கு ஏத்தி வைக்கிற ஐதீகத்தை எனக்கு மத்தவங்க கொடுத்துட்டாங்க. என்ன மன்னிச்சுக்குங்க.
ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் செய்யற கடமைய நீங்க எனக்கு செய்யலைன்னாலும் ஒரு தாய்க்கு ஒரு புள்ள செய்யற கடமைக்காக எல்லாரும் அங்க காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா போங்க. கர்மகாரியங்கள் ஆரம்பிக்கணும். கொல்லி போடுறது யாரையும் கூப்பிடுங்க. பாவம், அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு குடுப்பன இல்லப்பா. அவன் எங்க இருந்தாலும் செய்தி தெரியட்டும்னு பேப்பர்ல கூட நியூஸ் கொடுத்தாச்சு. சரிதான்பா, வந்தா புடிச்சுக்கலாம்னு போலீஸ் இருக்கு. அப்ப எப்படி வருவான்? விடுங்க அப்பா, சம்பந்தி இருக்காரு இல்ல, அவரை வச்சு காரியத்தை முடிப்போம். புள்ளி வைக்க ஆள் இல்லாம போச்சு பாருங்க. நான் செத்தப்ப கொல்லி வச்சுன்னு அதுவே போதும். கவலையப்படாதம்மா, சந்தன கட்டையில வச்சு சரித்திரம் படைச்சிடுறேன். லக்ஷ்மி, என் பேர் இப்ப மீறி. இது வேஷம் இல்ல, நானா எடுத்துக்கிட்ட முடியும். அண்ணன் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கிற என்னோட ஆசை நிறைவேறாம போனாலும், மக சந்தன கட்டியால கொள்ளி வைப்பாங்கிற அம்மாவோட ஆசை நிறைவேறாம போனாலும், 2 வருஷத்துக்கு அப்புறம் ராஜாவாக போகிற உன்னோட ஆசையாவது நிறைவேறட்டும். கர்த்தர் உன்னை ரட்சிப்பாரா? ஒரு மனைவியோட அதிர்ஷ்டம் தன் புருஷன் உயிரோட இருக்கிறது, ஒரு பிள்ளையோட அதிர்ஷ்டம் தன் தாய் உயிரோட இருக்கிறது. என் கண்ணு முன்னால தெரிஞ்ச அந்த அதிர்ஷ்டத்தை கோட்டை விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டத்துக்கு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த கனவையெல்லாம் எங்க அம்மா சதையில போட்டு நான் புசிக்கிட்டேன். இப்ப என் ஆசையெல்லாம் செத்து போன எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும். நான் அந்த அயோக்கியை எனக்கு கண்டுபிடிக்கணும். ஓஹோ, ஒரு மனைவியோட அதிர்ஷ்டம் தன் புருஷன் உயிரோட இருக்கிறது, ஒரு பிள்ளையோட அதிர்ஷ்டம் தன் தாய் உயிரோட இருக்கிறது. என் கண்ணு முன்னால தெரிஞ்ச அந்த அதிர்ஷ்டத்தை கோட்டை விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டத்துக்கு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த கனவையெல்லாம் எங்க அம்மா சதையில போட்டு நான் புசிக்கிட்டேன். இப்ப என் ஆசையெல்லாம் செத்து போன எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும். நான் அந்த அயோக்கியை எனக்கு கண்டுபிடிக்கணும். ஓஹோ, கோயா கோயா சான் குலாசுமான். சம்பந்தி, मुझे माफ कर दो. கல்யாணத்துக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா மாப்பிள்ளை வர சொல்லுங்க. மாப்பிள்ளை வர்றது இருக்கட்டும். நம்ம வட்டி பிசினஸ்ல கஸ்டமருங்க பைசா கம்மியா கொடுத்தா கூட அந்த பிசினஸ் நான் கட் பண்றது வழக்கம். நீங்க எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமே, அது அப்படி? நான் இல்லைன்னு சொல்லல சம்பந்தி. எனக்குன்னு இருக்கிற ஒரு வீட்டையும் உங்களுக்கு கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிதான் அதை பதிவு பண்றதுக்காக வக்கீல் வீட்டுக்கு பையனை அனுப்பியிருக்குது.
கல்யாணம் முடிஞ்சதும் அதை நான் உங்க கையிலே கொடுக்குது. இப்போ ஜல்தி மாப்பிள்ளையே வர சொல்லுது. ஜி கொஞ்சம் வாங்கோ ஜி. என்ன குடா அவசரம் ஜி, ஆவோ ஜி. ஐயா என்னடா கொய்யா, நீங்க பண்றது அலிபாபா கொள்ளைய விட அதிகம் நினைக்கிறேன். ஏன்டா 3 லட்சத்துக்கு முரண்டு பிடிச்சு மொத்தமா கோட்டை விட்டுற போறீங்க. அது மட்டும் இல்ல, நாம ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை வேற ஓடிட்டான். மாப்பிள்ளை ஓடிட்டானா? அப்புறம் பயப்படாதீங்க. பிளேடு கேஸ்ல உள்ள போய் பரோல்ல வெளியே வந்த ஒருத்தனை செட்டப் பண்ணிட்டு இப்போ அவன் குதிரை மேல தேசிங்க ராஜ மாதிரி டக் டக் வந்துகிட்டு இருக்கான். कौन है? கோடா மே மேடா ஹே. ஏற்கனவே காதை விட்டு தூங்குறியா? அடே இப்ப நான் சொல்றபடி நடத்துக்கோ. அதுல எங்க நைனா யாரு? நைனா சைனாவுக்கு போயிருக்காரு. சண்டாளா நைனான்னு சொல்லாத, பிதாஜின்னு சொல்லு. இங்க பாரு, இடது பக்கம் நிக்கிறாரே அவர்தான் உன் பிதாஜி. இதுல இடது எதே? இடது வலதே தெரியலையா? கர்மம். அதாவது இடதுன்னா பீச்சாங்கை, புரிஞ்சுக்கிட்டியா? பிச்சு உதற. அப்படி சீக்கிரம். சரி, என்ன இது? உங்க பையனை பார்த்ததும் உங்க முகம் மாறி போச்சு. ஓ, ஒண்ணு இல்ல சாமந்தி, இது வரைக்கும் என்னோட வியாபாரத்தை குடும்பத்தை அவன் தானே தாங்கிட்டு இருந்தான். இனிமேலும் தாங்குவானான்னு பாக்குறேன். இது சோறு துண்ட கையே, இது பீச்சாங்கையே. அப்போ பீச்சாங்கையில தான் எங்க நைனா கீறாரு. 4 வீடு கட்டி நகை விட்டு தூக்கி கொடுப்பேனே. எவனார் பண்ண மாணிக்கம் பேர சொன்னா கோணிக்கும். பிதாஜி பிதாஜி பிதாஜியா? சரி, என்ன இது மாப்பிள்ளை என்ன பார்த்து பிதாஜிங்கிறாரு? அது ஒண்ணு இல்லைங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அப்பா மாதிரியா பாசத்தை பிச்சு உங்க மேல தெளிக்கிறான். ஓஹோ, அப்படி தெளிக்கிறாரோ? போக போக பாருங்க கட்டுவான். சாமந்தி, பையனோட பர்சனலா கொஞ்சம் பேசணும், தனியா கூட்டும் போறேன். ஏண்டா மல்லிப்பூ வாடையே வராம ஏதோ இந்த புது டேபிள் பீரோ வாசனை அடிக்குதே, என்ன விஷயம்? வார்னிஷ் அடிச்சப்பா. வார்னிஷ் அடிச்சியா? ஐயோ, ஏண்டா ஒரு ஒயிட் ஹார்ஸ் விஸ்கி குடிச்சிட்டு குதிரை மேல ஒரு மாப்பிளை வந்தா எவ்வளவு கம்பீரமா இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு ஏறாதுப்பா. இது அடிச்சதா நம்மளுக்கு சித்தரும் கடிச்ச மாதிரியா இருக்கு. அது அடிச்சே சித்தெரும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கா? அப்ப கட்டெரும்பு கடிக்கணும்னா என்ன பண்ணுவேன்? பின்னாலே தான். பாத்ரூம் பையில மல்லிப்பை தூக்கு, உங்ககிட்ட சீக்கிரட்டா பேசணும். சேட்ஜி மாப்பிள்ளை கிட்ட என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்ல, பூந்த வீட்டுக்கு போய் எப்படி பொறுப்பா நடந்துக்கணுங்கிறத பூவுக்குள்ள புகுந்து சொல்றது அவங்க குடும்ப வழக்கம் ஜி. இந்த பேட்டை வேலையெல்லாம் என்கிட்ட காட்டினேன், நண்டு காலை முறிக்கிற மாதிரி முறிச்சிடுவேன், ஜாக்கிரதை. கல்யாணம் முடியற வரைக்கும் நான் தான் உனக்கு அப்பேன். அப்ப வடிவேல் அம்பேலா? அவன் வடிவேலு. அவன் தான் எங்க அப்பன்னு கேள்விப்பட்டேன். அப்படியே கேள்விதான் பட்டியா? ஆமாப்பா, சின்ன வயசுல பொறையும் சைனாட்டி வாங்கி கொடுத்தானா எங்க அம்மா சொன்னா. டேய், அவன் கிடக்குறான் புறம்போக்கு. இன்னைக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் நான் தான் உனக்கு அப்பேன். ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். என்ன இது? மாப்பிள்ளை ஒத்துக்க மாட்டேன் கத்துறாரே. அது ஒண்ணு இல்லைங்க, அந்த வரதட்சணை 3 லட்சம் ரூபாயை விட்டு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். நீங்க உங்க வேலையை பாருங்க, பையனை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓஹோ, அச்சா அச்சா அச்சா. அவ்வளவு அமௌண்ட் பேசிக்கினியா? ஆமாண்டா. டேய், நான் சொல்றபடி நீ நடந்துக்கினா நிறைய கலர் டியூப் லைட் போட்டு வீடியோ வச்சு பெரிய சாராய கடை உனக்கு சொந்தமா திறந்து தரேன். பேச்சு மாற மாட்டியா? மாற மாட்டேன். தலையில அடி. தற்சமயம் தலை எட்டாது, வயிற்றுல அடிக்கிறேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன இது? சேட்ஜி மாப்பிள்ளை இப்படி போட்டு அடிக்கிறாரு. எதுவுமே எல்லாம் மீறிட்டா வச்சு வாங்க வேண்டியதானே. இத வெட்டிட்டா ஒண்ணும் கவலையே வேணாம். போலாம் வா. ஏப்பா, தும்மா துண்டு ஊரே அடைக்குமா? இப்ப எதுக்குடா ஊருகா? வாரிச்சு குடிச்சனா வாந்தி வருதுப்பா. ஐயோ, வரதட்சணையில பணமா வைப்பாங்களே தவிர ஊறுகாயெல்லாம் வைக்க மாட்டாங்கடா. அர்த்தராத்திரியில கேக்குறிய பாவி, வாந்திய கொஞ்சம் உள்ள இழுத்துக்கோ. சாமந்தி, வரவு செலவை சீக்கிரம் பண்ணுங்க, நேரம் ஆகுது இல்ல. சேட்ஜி சொல்லி அனுப்பிருக்குது, எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. ஒரு பரபரப்பு பண்ணுங்க. சீக்கிரம்ப்பா, கடை ஆரம்பிக்கணும்ல. என்ன மாப்பிள்ளை கடைங்கிறாரு? அவனுக்கு இந்த வண்டி கடை மேல ஒரு ஆசை, அன்பு. ஓ, அப்படியா? எங்கட ஊரு ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. என்ன பேபி? நோ.
யாரும் இந்த அம்மா ஏன் வீட்டு கல்யாணத்துல வந்து நின்னுகிட்டு 5 லட்சம் 5 லட்சம்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஓ அந்த அம்மாவா? அந்த அம்மா சிலோனை சேர்ந்தவங்க தான் மகளுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக இங்க வந்தாங்க. ஒரு கல்யாண மோசடி கும்பல் அவங்கள சந்திச்சு 5 லட்சம் ரூபாய் ஏமாத்தி மோசடி பண்ணி அபகரிச்சுட்டாங்க. அட பாவிங்களா! அதுல இருந்து அந்த அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சு ஒவ்வொரு கல்யாண வீட்டு வாசலையும் போய் நின்னுகிட்டு 5 லட்சம் 5 லட்சம்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜல்திகர சாமந்தி. சாமந்தி, என் ஊனமான பொண்ணு நல்லா வாழணுங்கிறதுக்காக என் கடைசி காசு வரைக்கும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்க தான் என் பொண்ணை கண்கலங்காம காப்பாத்தணும். அரே பகவான்! பெத்த பொண்ண கல்யாணம் கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக ராத்திரி பகலா ரத்தத்தை சிந்தி உழைச்சி பெரியவங்க சேர்த்த பணத்தை ஊரா போலி மாப்பிள்ளைங்களை தயார் பண்ணி வேஷம் போட்டு ஏமாத்துறியே, நீ திருடனா நான் திருடனா? என்னது போலி மாப்பிள்ளைகளை தயார் பண்ற மோசடி கும்பலா? சம்பந்தி, இவனை நம்பாதீங்க. இவன் சொல்றதெல்லாம் பொய். எது பொய்? ஆபத் பாந்தவ மாதிரி என் கூட பழகி எனக்கு தெரியாமலே என்ன உன் மகனாக்கி அந்த அம்மா கிட்ட அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது 5 லட்சம் ஏமாத்தினியே, அது பொய்யா? அந்த அதிர்ச்சியில் அந்த அம்மா பைத்தியம் ஆயிட்டாங்க. நீ எனக்கு அப்ப நான் நடிச்சதுனால அந்த அவமானம் தாங்க முடியாம எங்க அம்மா செத்து போயிட்டாங்கடா. நானா போய் சொல்றேன்? அட பாவி, என் வாழ்க்கையில ஒரு சித்தெரும்புக்கு கூட நான் துரோகம் நினைச்சது இல்லடா. துரோகம் நினைச்சது இல்ல. துரோகம் நினைச்சது இல்ல, உன் துரோகத்தை தோல் விரிச்சு காட்டண்டா. சிலங்கரமா இங்க வாங்க. யூரின் வருது. போலாம் போலாம். இவன் உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? சம்பந்தி, உண்மை வெளி வந்துருச்சு பாத்தீங்களா? என்னடா சொன்ன? இவனை தெரியல உங்களுக்கு? சரியா பார்த்துங்க. உங்களை மோசம் பண்ணவன், உங்களை ஏமாத்துறவன். தெரியல நான் தெரிய வைக்கிறேன். தம்பி, நல்ல சமயத்திலே வந்து வாழ வேண்டிய என் பொண்ணையும் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தையே காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. நீங்க மட்டும் வரலைன்னா எல்லாமே பறி போயிருக்கும். கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. என்ன வேணும் கேளுங்க தம்பி. அப்பா, அவர் வந்திருக்காருப்பா. எவரு வந்திருக்கிறாரு?
எத்தனையோ மாசமா தலைமறைவா இருந்தவன் இன்னைக்கு தைரியமா வந்து நிக்கிறத பார்த்து ஆச்சரியத்துல நீங்க ஊமையாயிட்டீங்க போல இருக்கு. நான் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக இங்க வரல. சமூகத்துல நிரந்தர சோம்பேறிங்கிற பட்டத்தோட அவமானப்பட இருந்த என்ன ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி நெருக்கடியை உண்டு பண்ணி நியாயத்தை உணர வச்ச உங்களுக்கு என் நன்றியை சொல்லிட்டு என் நிலைமையை புரிய வைக்கலான்னு வந்தேன். மனுஷனுக்கு சோதனை ஏற்படுத்தி முடிவுல சந்தோஷத்தை கொடுக்கிற சக்தி தெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது மனுஷனுக்கும் உண்டு நிரூபிச்சிட்டீங்க. முளையிலேயே கிள்ளி எறியறத முத்த விட்டுட்டா வேறே வீணா போயிடுங்கிற விவரத்தை நான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கையில நடந்து போன இந்த வேதனை வெறும் சம்பவமா இல்லாம இந்த சமூகத்துக்கு பிரயோஜனப்படுற ஒரு சரித்திரமாகணும்னு நான் பிரியப்படுறேன். இது கல்யாண மோசடி கும்பல்ல பலியாக இருந்த பல பெண்களை காப்பாத்தினதுக்காக பெண்கள் நல உரிமை சங்கம் எனக்கு கொடுத்த தங்க பதக்கம். புரியுது. பதக்கத்தை காட்டி உங்க பாக்கிய பைசல் பண்ணிடுவேன்னு நினைச்சிட்டீங்களா? மாப்பிள்ள என்ன பாக்குறீங்க? ஜோசியத்தையே நம்பிக்கிட்டு இருந்த மோகன்ராஜுக்கு எப்படி இப்படி ஒரு சம்பாத்தியம் கிடைச்சதுன்னா, உழைக்காமையே எப்படியும் சந்தோஷமா வாழ முடியும்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த மோகன்ராஜ் என்னைக்கோ செத்து போயிட்டான். அவனை சாகடிச்சிட்டாங்க. யார் தெரியுமா? கடைசியா கோடி துணி மூடிட்டு போன எங்க அம்மாவும் இடையிலேயே வெள்ளை துணி கட்டிட்டு என் தங்கச்சியும் அவங்கதான் என் மனசை மாத்துனாங்க, என்ன மனுஷன் ஆக்குனாங்க. என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்க மகளை என்னோட குடும்பம் நடத்த அனுப்புங்க. இல்லைன்னா உங்க இஷ்டம். நான் வரேன். மாப்பிள, மனுஷ வாழ்க்கைக்கு உழைப்பு தான் முக்கியங்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்க. மக வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மருமகனுக்கு பரீட்சை வச்ச பாவத்தை நானும் உணர்ந்துட்டேன்.